நீங்கள் ஆவியிலே பெற்றுள்ள தகுதியையும் அந்த தெய்வீக சக்தியையும் பற்றிய அறிவோடு செயல்படுவது. வெற்றி பெற முடியாத இடத்துல வெற்றி பெற்றார்கள். காலேபும் யோசுவாவும் வெற்றி பெற்றார்கள். தாவீது வெற்றி பெற்றான். எலியா, எலிசா, ஹல்லேலூயா, தெபொரா, ஹல்லேலூயா, ஐயா, பவுல் அப்போஸ்தலர் இவரெல்லாம் வெற்றி வேந்தர்களாக வாழ்ந்து வந்தது போல நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதை என்னைக்கு அறிந்து கொள்ள போகிறீர்கள்? ஐயா, தேவன் என்னென்ன பொக்கிஷங்களினால் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார் என்கிற அறிவோடு வாழ்வதுதான் என்ன வாழ்க்கை? ஆவிக்கேற்றபடி வாழ்கிறது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எளிதான வாழ்க்கை. அநேகர் நீங்க வாழ துவங்கி விட்டீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேட்டு சத்தியத்தை சரியாக அறிகிற நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்? சத்தியத்தை சரியாக அறிந்தால் வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் விசுவாசிப்பீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் அவர்களை பெற்றுக்கொள்ளுவார்கள். நீங்கள் அவைகளை பெற்று கோடா கோடியாய் பெருகும்படியாக நான் ஜெபத்தோடு இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குகிறேன். 248வது அவருடைய அனந்த ஞானம். ஆவிக்கு ஏற்றபடி நடப்பது எளிது. மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு எளிதாக கற்றுத்தரப்போகிறார். இன்றைய தலைப்பு என்ன? ஆவிக்கேற்றபடி நடப்பது எளிது. ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை எளிதான வாழ்க்கைங்க. ஏன் அது எளிதான வாழ்க்கை தெரியுமா? கடினமான எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து விட்டபடியினாலே. எதை முடித்தார்? எது கடினம்? நியாயப்பிரமாணம் கடினமான வழி. அதை தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. ஆனால்தான் ஆவியானவர் தைரியமாக இதை தருகிறார், தலைப்புகளை தருகிறார். ஆவிக்கேற்றபடி நடப்பது எளிது. பவுல் பல இடங்களில் ஆவிக்குரிய வாழ்வை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் என்பதை முதலாவது நம்ம வாசிப்போமா? முதலாவது அங்கே ரோமர் 8:1 இந்த புக் ஆஃப் ரோமர் சாப்டர் 8 verse 1, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு என்றால் நியாய தீர்ப்பு அல்லது தண்டனை கிடையாது. என்ன சொல்லுகிறாரு? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுவீர்கள் என்றால் உங்களுக்கு தண்டனை கிடையாது என்று சொல்லுகிறார். நான் என்ன சொல்லுகிறேன்? அந்த வாழ்க்கை எளிது என்று சொல்லுகிறேன். இரண்டாவது பவுல் என்ன சொல்லுகிறார்? அதே ரோமர் 8:5 சொல்லுகிறார் பாருங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இங்கேயே எதை பற்றி சொல்லுகிறாரு? ஆவியின்படி நடக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னும் அவர் கலாத்தியர் 5:16 கலேஷியன்ஸ் சாப்டர் 5 verse 16, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பாருங்க, திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு? ஆவிக்கேற்றபடி நடங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தர போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். முதலாவது பாருங்க, ஆவிக்கேற்றபடி நடப்பது என்றால் என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் லகுவாக நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். ஆவிக்கேற்றபடி நடப்பது என்றால் என்னவென்று முதலாவது நான் சொல்லட்டுமா? நீங்கள் ஆவியிலே பெற்றுள்ள தகுதியையும் அந்த தெய்வீக சக்தியையும் பற்றிய அறிவோடு செயல்படுவது. நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு 10 காரியத்தை சொல்லட்டுமா?
இயேசு சொன்னதே முதலாவது சொல்லட்டுமா? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்யத்தக்கதாக சூப்பர் நேச்சுரல் வல்லமையினால் உங்கள் ஆவி மனிதன் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறார். எனவே உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இதெல்லாம் எங்க நடந்திருக்கு? நம்முடைய ஆவியிலே பெற்றிருக்கிறோம். சூப்பர் நேச்சுரல் பவரை பெற்றிருக்கிறோம். ரைட்? அடுத்து என்ன பெற்றிருக்கிறோம்? சூப்பர் நேச்சுரலா தகுதி அடைந்திருக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதைத்தான் சிம்பிளா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறிவிடும். யாரை போல வாழுவீர்கள்? எலியாவை போல, எலிசாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல, பவுல் அப்போஸ்தலரை போல, ஜான் ஏ.எஸ். சிங்கை போல, பென்னி ஹின்னை போல, கேத்தரின் குல்மனை போல நீங்க நடப்பீங்க. அப்ப என்ன நடக்கும்? வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் தான். ஆமென். வெற்றி என்பது என் தலை எழுத்து, வேதமெங்கும் அதையே சொல்லுது. எப்பா வேதம் முழுவதும் வெற்றி. வெற்றி பெற முடியாத இடத்துல வெற்றி பெற்றார்கள். காலேபும் யோசுவாவும் வெற்றி பெற்றார்கள். தாவீது வெற்றி பெற்றான். எலியா, எலிசா, ஹல்லேலூயா, தெபொராள், ஹல்லேலூயா, ஐயா பவுல் அப்போஸ்தலர் இவரெல்லாம் வெற்றி வேந்தர்களாக வாழ்ந்து வந்தது போல நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதை என்னைக்கு அறிந்து கொள்ள போகிறீங்க? அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க வாழ்க்கையை நடத்தும் பொழுது நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கிறீர்கள். அங்கே நியாய தீர்ப்பு இல்லை, ஆக்கினை இல்லை, தண்டனை இல்லை, விபத்து, வியாதி, வியாகுலம் எதுவுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அப்ப என்னதான் உண்டு? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. அப்ப மொத்தத்துல நீ என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் நான் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன் அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Who are you in Christ? இன் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லி நீங்க கூகுள்ல தட்டுங்க, நிறைய வருது. அதை தியானிங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எந்த அளவு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற நாலேஜ், கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த அளவு நீங்கள் சூப்பர் நேச்சுரல் பவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற அறிவு, இந்த 2 அறிவு இருந்தா போதுங்க. நீங்கள் அதிலே செயல்படுவீர்கள். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் a loving daddy. ஆமென். பாருங்கள், இதுல நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய 2 நிஜங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு நிஜம் என்னது? யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட். நம்பர் 2, யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட். எந்த அளவு நீங்க எம்பவர்ட்? இயேசு கிறிஸ்து செய்யாத பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய அளவில் நீங்கள் மிகப்பெரிய சக்திமானாக இருக்கிறீர்கள். அதனாலதான் தேவன் எனக்கு பாட்டு கொடுத்தாரு. அவர் செய்த கிரியைகளை அனுதினமும் நாமும் செய்து அதை விட பெரிதாய் செய்து அகிலத்தையும் அதிரச் செய்து மன்னாதி மன்னனுக்கு மங்களங்கள் பாடுவோம், மகிமையின் தேவனுக்கு புகழாரம் சூட்டுவோம். எப்படி? அவர் செய்த கிரியைகளை அனுதினமும் நாமும் செய்து அதை விட பெரிதாய் செய்து அகிலத்தையும் அதிர செய்து. ஐயா, நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்கிற சத்தியத்தை நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து விட்டீர்கள். கிறிஸ்து இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. பாருங்க, இதை நீங்க புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சாதாரண வாழ்க்கை வாழுவீர்களா? யோசித்து பாருங்க. இன்னொன்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், மறுபடி பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா? எதிலே நீங்கள் தடுமாறுகிறீர்கள் தெரியுமா? ஐயா, நான் அந்த அளவுக்கு தகுதி கிடையாது. மனுஷனே, உன்னுடைய கிரியையினால நீ தகுதி அடையவில்லைப்பா. நீ மறுபடி பிறந்தாய் அல்லவா? உனக்குள்ள இயேசுவானவர் வாசம் பண்ணுகிறார் அல்லவா? அவர் உனக்கு தகுதியாக இருக்கிறார், அவர் உனக்கு நீதியாக இருக்கிறார், அவர் உனக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். ஆமென். இதை குறித்து 3 நபர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நான் வாசிக்க போறேன். யாரெல்லாம்? யோவான் என்ன சொல்லுகிறார்? எதை குறித்து? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி யோவான் சொன்னதையும் பவுல் அப்போஸ்தலர் சொன்னதையும் இயேசு கிறிஸ்து சொன்னதையும் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? முதலாவது யார்? யோவான். 1 யோவான் 4:17 சொல்றாரு பாருங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில இருக்கிறோம்.
ஐயா வேதமங்கும் நான் வாசிக்கிறேங்க, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன். நூற்றுக்கணக்கான வசனங்கள் நாம் இருக்கிறோம் 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 இருக்கிறோம்னு சொல்லுது. ஒரு சில இருக்கிறத சொல்லட்டுமா? இதை சொன்னா யோவான் என்ன சொல்றாரு? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருக்கிறோம். பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். எபிரேய நிருப ஆக்கியோர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பரிசுத்தவானாக இருக்கிறீர்கள். இன்னும் அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் மதம் என்ன சொல்லுது? தலப்பா கட்டிட்டு நீ இல்ல இல்ல அவ்வளவு ஈஸியாலாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஐயா வசனம் சொல்லுகிறது. யோவான் என்ன சொல்லுகிறார்? அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கிறீர்கள் என்றால் என்ன பொருள்? அவர் இருக்கிறதை போல, அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அதை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் எந்த அளவு சூப்பர் நேச்சுரல் வல்லமையுடையவர்களாக இருந்தாரோ அதை போல நீங்கள் சூப்பர் நேச்சுரல் பவரினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அதுதாங்க 1 யோவான் 4:17. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதை வாசிக்கவா? பலமுறை சொன்னாலும் அதை சொல்லுகிறார் பாருங்களேன். என்றைக்கு இதை ஏற்றுக்கொள்ள போறீர்கள்? தேவ வசனத்தை பெற்றுள்ளவர்கள் எப்படி இருக்கிறீங்க? தேவர்களாக இருங்கள்னு சொல்லலப்பா இயேசு கிறிஸ்து, இருக்கிறீர்கள் என்றார். மறுபடி பிறந்த ஆவியிலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? தேவனை போல பழுதற்றவர்களாக இருக்கிறீர்கள். தேவனை போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். மூன்றாவது பவுல் சொல்றதை வாசிக்கட்டுமா? ரோமர் 8:30. இந்த வசனங்கள்லாம் நான் மனப்பாடம் செய்து பாருங்க. எந்த குற்ற உணர்வும் இல்லை. அநேக பாவ எண்ணங்களிலிருந்து வெளியே வந்துட்டேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சகல சத்தியத்திற்குள்ளேயும் எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரோமர் 8:30 பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த மகிமையில தாங்க இந்த 2 அடங்கியிருக்கு. எதெல்லாம்? அவரை போல பர்ஃபெக்டடா இருக்கிறோம், தகுதியுடையவர்களாக இருக்கிறோம். அவரை போல வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறோம். அது என்ன வல்லமை? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. அது என்ன செய்யும் தெரியுமா? இல்லாததை இருக்கிறது போல அழைக்கும். அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? யாரெல்லாம் அழைச்சாங்க? யாரெல்லாம் அழைத்தார்கள்? பழைய ஏற்பாட்டில் பார்ப்போமா, புதிய ஏற்பாட்டில் பார்ப்போமா? சுனேமியா கிழவி, அவன் புருஷனும் கிழவன் எழுதியிருக்கு. ரைட்? வாய்ப்பே கிடையாது. குழந்தையை பெற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. எலிசா என்ன சொல்றான்? உற்பத்தி கால திட்டத்தில், அதாவது 10 மாதத்துல உன் கையில பையன் இருப்பான். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவர்களோடு தேவருடைய ஆவியானவர் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு தேவ மனுஷனால இப்படி பேச முடியும் என்றால், சிலுவைக்கு முன்பதாக இப்படி ஒருவனாலே தைரியமாக பேசி பெற்றுக் கொடுக்க முடியும் என்றால், அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படவில்லையே, அவர்களை இப்படி பேசி ஜனங்களை வாழ வைக்க முடியும் என்றால் நம்மால எதுங்க செய்ய முடியாது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆமா, 11 வருஷம் கணவனை காணும், மகளோடு போயிட்டார். ஏம்மா, இன்றைக்கே உன்னோடு தொலைபேசியில் அழைத்து 3 நாட்களுக்குள்ளாய் உன்னை தேடி வந்துடுவார்னு சொன்னேன். 2 நாளில் நடந்துட்டுங்க. நான் சொல்லி சில மணி நேரத்துக்குள்ளாக அவர் தொலைபேசியில் பேசினார். 2வது நாளில் வந்துட்டாருங்க. ஏன்? எனக்கு ஒரு வெளிச்சம் வந்துட்டு. I am fully qualified as well as I am fully empowered in my spirit man. ஆமென். நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிந்து கொண்ட நாள் முதல் என்னுடைய நாவால எல்லாவற்றுக்கும் நான் தீர்வு கொடுக்குறேங்க. ஒரு அம்மாவுக்கு தாலி செயின் தொலைஞ்சு போச்சு. அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறான். அந்த தாயார் கூப்பிட்டு அழைக்கிறார். ஐயா, என் மாமியார் வீட்டுக்கு போனியா, காலையில தான் வந்தாயா, என்னது தாலி தொலைந்து போயிடுச்சுன்னா அழுதா. என் மாமியார் ஒரு மாதிரியா? நான் சொன்னேன்,
1 மணி நேரத்தில் அந்த தாலி கொடியை நீ அடைந்து விடுவாய், பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொன்னேங்க. ஹல்லேலூயா. I know who am I in Christ. I am God in Christ. அது அறிந்து கொண்ட நாள் முதல் எந்த பிரச்சனையை விட்டு வைக்கிறதே இல்லைங்க. பவுலை போல, இயேசு கிறிஸ்துவை போல, எலியா எலிசாவை போல எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய நபராக நீ இதை அறிந்து கொள். கிறிஸ்துவுக்குள் நீ அப்பழுக்கற்றவன், கிறிஸ்துவுக்குள் நீ சூப்பர் நேச்சுரல் மேன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் அவர் செய்யாத பெரிய அற்புதங்களையும் தண்ணீரை போல செய்வீர்கள். அப்படித்தான் தேவன் உங்களை டிசைன் பண்ணி வைத்து இருக்கிறார். ஆமென். பாருங்கள், நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது கிறிஸ்துவுக்கு உள் வந்துட்டீங்க. அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் தங்கி இருக்கிறேன், நிலைத்திருக்கிறேன் என்கிற அந்த வசனத்தை வாசித்து விட்டு அடுத்த பகுதிக்கு செல்லலாம். யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கம்யூனியன் நீங்க எடுக்கும் பொழுது இந்த வசனத்தை மனதில் வைங்க. John's Gospel chapter 6 verse 56 told by our master Jesus Christ. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். இருக்கிறேங்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். இதை விளங்கி கொண்டு பவுல் தான் சொல்றான், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். இன்னும் அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். பவுலுடைய வெளிப்பாடுகளை ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் என்ன சொல்றான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அதுல என்னெல்லாம் அடங்கியிருக்கு? இயேசு கிறிஸ்து செய்தவைகளும் அடங்கி இருக்கிறது, அதை விட பெரிய கிரியைகளே அடங்கி இருக்கிறது. இன்னும் ரோமர்ல என்ன சொல்லுகிறான்? நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இல்லை இல்லை என்று சொல்லுவதற்கு மதம் தலப்பா கட்டிட்டு எழுப்பியிருக்கு. நான் தப்பிச்ச பாருங்க மதத்துல இருந்து. ஹல்லேலூயா. தப்பித்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே, தப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பீர்கள். அடுத்து பாருங்க, அங்கே 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே பவுல் என்ன முழங்குகிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. What a loving daddy. He has a great purpose in your future. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உங்களுடைய எதிர்காலத்திலே தேவன் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை பவுல் எப்படி எழுதுகிறார் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிருபை பாருங்களேன். இந்த ட்ரூத்தை அறிஞ்ச பிறகு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பதாக பீகார்ல ஊழியத்திற்கு ஒரு மிஷனரி தலைவர் என்னை அழைத்தார். நான் ஏர்போர்ட்ல இருக்கும்போது பிசாசு பேசுறான், உன் பருப்பு பீகார்ல வேகாது, நீ இங்க 100கணக்கான அற்புதம் செய்துட்டா, ஆனா அங்க வேகாதுங்கிறான். ஆனா பவுல் என்ன சொல்றான்? எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை எங்க போனாலும் அது வெளிப்படுத்துகிற தேவன். 100கணக்கான அற்புதங்கள். ஏர்போர்ட்ல அற்புதம், ரயில்வே ஸ்டேஷன்ல அப்புறம் டிராவல் பண்ணும்போதே அற்புதம். ஆமென். எங்க போனாலும் அற்புதம். அதைத்தான் பவுல் எழுதுறார். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும், எப்பொழுதும் எல்லா இடங்களிலும். சில மாதங்கள் கழித்து நானும் என்னுடைய துணைவியாரும் அமெரிக்கா ஐக்கிய தேசத்துக்கு போறோம். தேவன் என்னோடு பேச போகிறார், என் மூலமாக பேச போகிறார், பலத்த அற்புதங்களை செய்ய போகிறார், மரித்தோரையும் உயிரோடு எழுப்ப போகிறார். ஆமென். தண்ணீரை போல அற்புதம் செய்ய போகிறார். ஏன்? எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும். ஹல்லேலூயா. ஏன்? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, நீ அவருக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமென். அவர்தான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆவிக்கேற்றபடி நடப்பது எளிது. ஏனென்றால்
அது யாருக்கு என்றால் இது அறிந்தவர்களுக்கு. எதை அறிந்திருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் என்னுடைய நிலைமை என்ன? What all the favors, what all the treasures I am filled with. ஐயா, தேவன் என்னென்ன பொக்கிஷங்களினால் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார் என்கிற அறிவோடு வாழ்வதுதான் என்ன வாழ்க்கை? ஆவிக்கேற்றபடி வாழ்கிறது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எளிதான வாழ்க்கை. அநேகர் நீங்க வாழ துவங்கி விட்டீர்கள். டெய்லி எனக்கு 2 ஃபோனாவது வந்துடுது, 2-3 ஃபோன் வருது. பிரதர், உங்க செய்தி 100 செய்தி கேட்டேன் பிரதர். கேன்சர் கட்டியை பார்த்து நான் பேசுறேன், அது மறைஞ்சிருது. ஒரு சகோதரி சொல்றாங்க பாருங்களேன், பல ஆண்டுகள் அவர்களுக்கு திருமணமே நடக்குது. ரைட்? நம்ம செய்தி நிறைய கேட்டோம். உடனே டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாலாம். ஈஸ்டர் முடிந்த உடனே எனக்கு திருமணம் நடக்கும் என்று 1 மாதத்திற்கு முன்பதாக டேட்டு ஃபிக்ஸ் பண்ணா நாளைய தினத்தில் அந்த திருமணம். ஏன்? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? சாதாரண வாழ்க்கையோ வாழ முடியாதுங்க. யார மாதிரி தான் வாழ முடியும்? எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பவுல் இவர்களைப் போலத்தான் வாழ முடியும். அப்படி என்றால் என்ன பொருள்? காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய வாழ்க்கை. ஆமென். அப்படி என்றால் என்ன பொருள்? அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் உங்களை அலங்கரிப்பார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் அநேகருடைய பாவங்களை மன்னிப்பீர்கள். நீங்கள் அநேக செத்த சரீரங்களை உயிரோடு எழுப்புவீர்கள். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் 24/7 போய்கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஆமென். அநேக இடங்கள்ல பாருங்க, சொன்ன பாருங்க, ஒரு பப்ளிக் மீட்டிங் என் பக்கத்துல வரும்பொழுதே சாட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பிரதர், உங்க பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே எனக்குள்ள ஏதோ ஒன்று இறங்கிட்டு. அது என்னது? ஜீவ தண்ணீர். அதுல என்னெல்லாம் இருக்கு? சூப்பர் நேச்சுரல் பவர். அது என்ன செய்யும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆரோக்கியத்தை கொண்டு வரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதான, சந்தோஷம், இளைப்பாறுதலை கொண்டு வருகிற ஜீவ தண்ணீரினால் தேவன் உன்னை நிரப்பி வைத்து விட்டு தான் சொன்னார். என்ன சொன்னார்? நான் செய்ததை செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார. அது பொய் சொல்லலைங்க, உண்மையை தான் சொன்னாரு. சொன்னவர் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? 4வதாக இந்த பவுல் கிறிஸ்துவுக்குள் தான் யார் என்பதை எப்படி அறிந்திருந்தார் என்றால், அங்கே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க, 2 கொரிந்தியர் chapter 5 verse 17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. அப்படிப்பட்ட வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும்னா அவன் மனுஷனே கிடையாது, அவன் தேவன். பழைய ஏற்பாட்டில் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. ஒரு வசனம் மாத்திரம் இருந்தா நான் அதை எம்பசைஸ் பண்ண மாட்டேன். 1க்கும் அதிகமான வசனங்கள் இருந்தால், அதுவும் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனமா இருந்தா நான் விட்டு வைக்கிறதே இல்லைங்க. தைரியமா பேச. நீங்கள் தேவர்கள், உங்களாலே பாவங்களை மன்னிக்கப்படும். ஏன்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவீர்கள். ஆவிக்கேற்றபடி நடப்பது என்றால் என்ன? திரும்ப நான் சொல்றேன். கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் உங்களை எந்த அளவு தகுதிப்படுத்தி இருக்கிறார், எந்த அளவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வல்லமைப்படுத்தி இருக்கிறார் என்கிற நிலையிலிருந்து செயல்படுவது. ஆமென். அது எளிதான காரியம் அருமையானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம் பாருங்க. உங்களுடைய சாய்ஸை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய தெரிந்தெடுப்பு, உங்களுடைய தெரிந்தெடுப்பே கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இருந்தது. வாசிக்கிறேன் அதை உங்களுக்கு. அங்கே எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். The book of Ephesians chapter 1 verse 4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. வெரி இம்பார்ட்டன்ட். ஐயா, உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை.
அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஆவிக்கேற்றபடி நடக்கணும். அப்படி என்றால் என்ன பொருள்? கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எந்த அளவு தகுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள், எந்த அளவு வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற நாலேஜோட நீங்கள் செயல்படுவதுதான் ஆவிக்கேற்றபடி நடப்பது. அது எளிது. இன்னும் எங்களுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கி ஒரு ஆவிக்கேற்ற வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.